வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் தோழர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நேத்து பூரா சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா, அஜிதா ஆக்னலுடைய பிரச்சனை தான் வைரலா போயிட்டு இருந்தது. நிறைய விஷுவல்ஸ் பார்க்க முடிஞ்சது. விஜயோடைய பனையூர் வீட்டு வாசல்லயே உட்கார்ந்து அவங்க தர்ணா பண்ணது, விஜயோட கார் வந்தது, விஜய் கிட்ட நியாயம் கேட்க முயற்சி பண்ணது, அவர் கண்டுக்காம போனது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கட்சியில அடிப்படையில எப்படி பொறுப்பு போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையிலேயே அஜிதா பக்கம் என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். தாவேகாவுல பொறுப்புகள் எப்படி போடுறாங்க? ஆரம்ப காலகட்டத்துல புஷியே என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து விஜயோட பயணம் பண்ணவர்கள் இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதற்கான எந்த அறிகுறிகளும் நம்மளால பார்க்க முடியலையே. என்ன நடக்குது தாவேகா? நீங்க யாருக்கு பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர்கள் யார் வருவாங்க, இல்ல ஒன்றியம், நகரம் அதுக்கெல்லாம் யார் வருவாங்கன்னு சொல்லும் போதுதான் புஷி ஆனந்த் ஒண்ணு சைக்கிள்ல நீ போயிருக்கணும், கொடி கட்டிருக்கணும், பேனர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அதுக்காக மாவட்ட செயலாளர்கள் இப்ப 120 மாவட்ட செயலாளர்கள் நேற்று சில பேர் போட்டிருக்காங்க. அவங்க எல்லோருமே இந்த கேட்டகரியில வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஓகே, இல்ல ஒன்றியத்துல நகரத்துல இருக்கிற அந்த பசங்களாவது இந்த கேட்டகரியில வர்றாங்கன்னா அந்த கேட்டகரியில வரல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பாதி மாவட்ட செயலாளர்கள் இல்ல அதற்கு மேற்பட்டவர்கள் மக்கள் இயக்கத்துல வர்றவங்க. அதனால அவர்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. 20 வருஷமா கூட இருந்த அட்லீஸ்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாங்க. அதை தாண்டி இங்க 2 கேட்டகரி இருக்கு மேம். அதாவது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்துக்கு நீங்க காசு கொடுக்க தயாரா இருக்கீங்களா? இப்ப நான் உண்மை கட்சியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு தெரியும். இன்னைக்கும் நான் புஷி ஆனந்த் கூப்பிட்டு 1 கோடி கொடுக்குறேன்னா அவர் எலும்பு துண்டு மாதிரி அந்த எலும்பு துண்டு கவிக்கு எனக்கு பொறுப்பு போட்டு கொடுப்பார். அதுதான் புஷி ஆனந்த். 2வது கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்துடைய காலில் விட நீங்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு மக்கள் இயக்கத்திலே இல்லாம இன்னைக்கு இருக்கின்ற அந்த மேடையில் இருப்பவர்களோ சரி, இல்ல கீழே இருப்பவர்களோ சரி, இந்த 2 கேட்டகரியில அடங்கிடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு சாமுவேல் ராஜன் ஒருத்தவங்க போடுறாங்க இல்லையா, 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த ரொம்ப நாள் ஆச்சு. 50 லட்சம் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு அவர் கொடுத்திருக்கிற பணம் என்பது 50 லட்சம் ரூபாய். வேற சில கேட்டகரி நீங்க பேர் சொல்ல விரும்பல. அவங்க எப்படி பாத்தீங்க, மக்கள் இயக்கத்துல இல்லாம எப்படி இவங்க வந்தாங்க, எப்படி உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் தொடர்ச்சியாக புஷி ஆனந்த் காலில் விழுந்துகிட்டே இருந்தேன். நான் 6 மாசமா ஃபாலோ பண்ணேன். 6 மாசமா உதாரணத்திற்கு இப்போ ஒருத்தர் யார் அஜிதாக்கா பேட்டி எல்லாம் கொடுக்குறாரோ அவர் ஒரு 6 மாசமா ஒரு கட்சியில இருந்து இந்த கட்சி பேசிட்டே இருக்காரு. ஏன்னா என்ன எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், காலில் விழ ரெடியா இருக்கேன்னு ஒவ்வொரு முறை போய் காலில் விழுறாங்க. நீங்க எப்பொழுதெல்லாம் பனையூருக்கு போறாங்களோ, இந்த சும்மா போய் பாக்குறோம், சும்மா போய் பாக்குறோம், மரியாதை நிமித்தமா பாக்குறோங்கிறது வேறு சில கட்சிகள்ல போய் கட்சியை பத்தி பேசுவாங்க, கட்சியோட நிர்வாகிகளை பார்ப்பாங்க. அப்படிலாம் இங்க போனா புஷி ஆனந்தோட காலில் ரூம்குள்ள உட்காந்து காலில் விழுகணும். அதுதான். ஏன்னா குத்தும் ஆல்ரெடி பிளஸிங் வாங்க, பிளஸிங் உங்களுக்கு குத்திட்டே இருப்பான். இதான் நடக்கும். இந்த 2 கேட்டகரி மட்டும் தான் அவர்களுக்கு இருக்கு. அதாவது புதிய மாவட்ட எல்லோருக்குமே காசு போட்டுதான், காசு வாங்கிட்டு தான் புஷி ஆனந்த் பொறுப்பு போட்டிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பார்த்துக்கலாம், கூட ஒரு 14 பேர் போட்டிருப்பாங்க. நீங்க செயற்குழு உறுப்பினர் சொல்ல 10 பேர், துணை செயலாளர், பொருளாளர், மாவட்ட பேர் கொடுத்திருப்பாங்க. இவர்கள் எல்லோருக்கும் 10 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துதான் வர்றாங்க. அது இல்லாம நகரம், ஒன்றியம் அல்லது வட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வட்டத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. நீங்க பகுதிக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. ஒன்றியம் நகரத்திற்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடைய வசதிக்கு ஏற்ப அவங்க வாங்குறாங்க. சில மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு புதுசா கார் வாங்குறது, ஒன்றுமே இல்லாத மாவட்ட செயலாளர். இப்போ சில பேர் உட்கார்ந்து பேசுவாங்க, அவர் யார் தெரியுமா, ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவருக்கு எங்க தளபதி இது கொடுத்தான்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, அந்த ஆட்டோ ஓட்டர் நீங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. கையில 10 மோதிரம் போட்டிருக்காரு. கையில 10 மோதிரம் போட்டிருக்காரு, பெரிய செயின் போட்டிருக்காரு, பெரிய கார் வசதியா இருக்காரு. ஏன்னா அவர் எப்படி சம்பாதிக்கிறேன்னு வழி தெரிஞ்சிருச்சு, அவர் சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இது மாவட்ட செயலருக்கும் பொருந்தாது. ஏன்னா சில பேருக்கு இன்னும் சம்பாதிக்க தெரியாத மாவட்ட செயலரும் இருக்காங்க. அந்த மாவட்ட செயலருக்கு பொருந்தாது. மற்றபடி இந்த கட்சியில எப்படி, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2026க்கு அப்புறம் இந்த கட்சி இருக்குமா இருக்காதா, செயல்படுவோமா தெரியாது. அப்ப இருக்கிற வரைக்கும் எவ்வளவு காசை சுருட்ட முடியுமோ அதை சுருட்டிக்கங்க அப்படிங்கிற அந்த மோட்டோல போயிட்டாங்க. அப்ப எவ்வளவு திருட முடியுமோ அதை திருடுங்க அப்படிங்கிறது புஷி ஆனந்த் எனக்கு பாதி ஷேரை கொடுத்தாரு. அவ்வளவுதான். ஏன்னா ஒரு பொதுக்குழு கூட்டம், கடைசியா ஒரு பொதுக்குழு நடந்துச்சு, நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். விஜய் கூட அதுல பங்கேற்கல. அதுல ஆதவர்ஜன் ஓப்பனா சொல்றாரு. ஆதவர்ஜன் மைக்கப்படி சொல்றாரு, எல்லா மாவட்ட செயலர்கள் மேலும் எனக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கு, எல்லோருமே காசு வாங்குறீங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் யார்கிட்ட இருந்து வந்திருக்கணும்? ஏதாவது ஒரு மாவட்டத்துல இருந்து கோபமா பேசுறேப்பா, உனக்கு தெரியுமா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஆனா மாவட்ட செயலாளர்களுக்கு முன்னாடி மைக்க பிடிக்க சொல்றாரு, இவங்களாம் ரத்தத்தின் ரத்தங்கள், இவங்க எல்லாம் தளபதிக்காவே உயிரை கொடுக்குற வரைக்கும் தயாரா இருக்கிறவங்க, இவங்கள போய் நீ குறை சொல்லிட்டேப்பா, இவங்கள போய் இப்படி சொல்லிட்டேப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, காசு வாங்குறது நான் தாண்டா, ஏன்டா நீ கேள்வி கேட்க முடியாது, அதனால அவங்கள்ட்ட கேள்வி கேட்காது அப்படிங்கிறதும். புஷி ஆனந்த் எல்லா கட்சியிலையும் இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இருக்கும். புஷி ஆனந்த் மாதிரி ஒரு பெரிய திருடனா இந்த வரைக்கும் நான் பார்த்தது எந்த கட்சியிலுமே நான் பார்த்தது இல்லை. அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு இல்ல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய திருடனாக நான் புஷி ஆனந்த் நான் நிச்சயமா சொல்லுவேன். நாம ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சது. என்ன தவறுகள் நடந்தாலும் பாவம் அவங்க ரொம்ப நல்லவங்க
அவங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் ரொம்ப மோசமானவங்க. அவங்களுக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பலமுறை நம்ம கேள்வியும் எழுப்ப விட்டோம். ஒண்ணு தெரியல அப்படின்னா, அவங்க தலைமை பண்புக்கு லாயக்கற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். இல்ல தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் வந்து ஆமோதிக்கிறாங்கன்னா, அப்போ இந்த திருட்டுல இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நரேட்டிவ் தான் விஜய் விஷயத்திலயும் செட் பண்ணப்படுது. அவர சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவர வச்சு சொரண்றாங்கப்பா. அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்னு. இன்னைக்கு விஷயம் வெளியில வந்துருச்சு. வீட்டு வாசல்ல போராடுறாங்க. விஜய்யோடைய வண்டி வருது. டிரைவருக்கு பக்கத்து சீட்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. குறைஞ்சபட்சம் வண்டிய நிறுத்திட்டு, அந்த பொண்ணையாவது உள்ள வர சொல்லுங்கப்பா. நாங்க பேசலாம். என்ன ஏதுன்னு கேட்கிறேன். அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச இது கூட இல்லாம அவங்கள எல்லாம் பவுன்சர்ஸ் வந்து விரட்டி விடுறாங்க. அவர் கார் உள்ள போயிடுது. புஷி ஆனந்த் பின் கேட் வழியா வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நிர்மல்குமார் ராஜ்மோகன விட்டு அந்த பெண்ணோட பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்றாங்க. இந்த நடவடிக்கை எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சே இவர் வந்து பேசாம இருக்கிறாரா? அமைதியா இருக்கிறாரா? இதுல இந்த நடவடிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வந்து அஜிதா ஆக்னல் யார் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சாதான் சரியாக இருக்கும். நிறைய பேர் இப்ப பாக்குறவங்க கூட எங்க புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்க, விஜய்க்கு யார் கூட தெரியாம இருக்கலாம், அப்ப அதனால அவர் வந்து கண்டுக்காம போயிருக்கலாம்னு கூட ஒன்று சொல்லுவாங்க. அஜிதா ஆக்னல் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில மாவட்ட பொறுப்பாளரா இருக்காங்க. அதற்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாம தென் மாவட்டங்கள் எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சிருந்தவர் தான் ஜெகன். பில்லா ஜெகன் அவர் வந்து ஃபேமஸா சொல்லுவாங்க. அவர் மேல சில குற்ற வழக்கு எல்லாம் இருக்கு, சில பழி இதெல்லாம் இருக்கு. அந்த வழக்கு எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு புஷி ஆனந்த் வகித்திட்டு இருக்கிற இந்த பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு இந்த கட்சியில வேற ஒருவர் வந்து தகுதியானவராக இருந்தார்னு கேட்டீங்கன்னா அது பில்லா ஜெகன் தான். இன்னும் சொல்ல போனா புஷி ஆனந்துக்கு ஒரே போட்டியாளராக, புஷி ஆனந்துக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருந்த ஒரே நபர். புஷி ஆனந்த் ஒருத்தருக்கு பயப்படுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பில்லா ஜெகனுக்கு மட்டும்தான். அது அப்படிதான் இந்த கட்சி போயிட்டு இருந்துச்சு. பில்லா ஜெகன் மேல இந்த குற்ற வழக்கல் வருது. அவர் மேல கொலை குற்றச்சாட்டை இருக்கு. அவர் மேல 2 குற்றச்சாட்டு இருக்கு. ஒன்னு ரிலீவ் ஆயிட்டுன்னு சொல்லி சொல்றாங்க, இன்னொன்னு வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. அவரு அந்த பில்லா ஜெகன் அவர்கள் சரி நம்ம கேஸோட நம்ம கட்சிக்குள்ள போறது சரியா இருக்காது, நமக்கு வந்து சரியா விஜய்க்கு ரொம்ப க்ளோஸ் கூட. விஜய் வந்து ஆன் த போன்ல பேசக்கூடிய நபர்களில் பில்லா ஜெகனும் ஒருவர். தூத்துக்குடிக்கு விஜய் போனாலும் சரி, திருநெல்வேலிக்கு போனாலும் சரி, நீங்க அந்த முன்னாடி எல்லாம் மாவட்ட கூட்டங்கள்லாம் பார்த்திருக்கலாம். எல்லாவற்றையும் பில்லா ஜெகன் தான் முன்னாடி நடத்திருப்பாரு. அவங்க அப்பாக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸான ஒரு நபர் தான். அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பி ஒரு 3 பேர், அதுல அவங்க தங்கச்சி தான். இவங்க வந்து அஜிதா அவங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன். சோ ஓவர் த போன் பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். சோ தனக்கு போட்டியாளராக இருக்க பில்லா ஜெகனை எப்படி புஷிக்கு காலி பண்றதுங்கிறது தெரியும். அந்த வேலைகளும் அவர் பார்க்கின்றார். சோ பில்லா ஜெகன் நம்ம அந்த கட்சிக்காக உழைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 20 வருஷம் உழைச்சிருக்கோம். அண்ணன் தம்பிகள் வேற யாராவது சரியா வருவாங்கன்னா வரமாட்டாங்க. தங்கச்சி வந்து நல்லா படித்த ஒரு பெண்மணி. அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, அரசியலுக்குள்ள போலான்ட்டு. அப்ப என்ன சொல்றாரு, நீ உள்ள போமா அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஆரம்ப கட்டத்துல நீங்க உள்ள போங்கன்னு சொல்லி. ஆனா இப்பொழுது வந்து அவங்களுக்குள்ள பெரிய பேச்சுவார்த்தை இருக்காங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா சில பேர் இல்ல பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அஜிதா அவர்கள் உண்மையிலே மேடம், அதாவது நான் இந்த கட்சியில தவேக்கள செய்தி தொடர்பாளர் இருந்த பொழுது நான் பல மாவட்டங்களை குறித்து பேசுவேன். அதாவது அவங்க செய்யற நல்ல பணிகள் குறித்து எல்லாம் பேசுவேன். அதுல அரசியல் தெரிந்த ஒரே ஒரு பெண்மணி தான் அஜிதா மட்டும் தான் நான் சொல்லுவேன். அரசியலாக ஒரு சில செய்வாங்க, போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், சின்ன சின்ன விஷயங்கள், உறுப்பினர் சேர்க்கை பண்றதாக இருக்கட்டும், ஊரா போய் கட்சியை வளர்க்கறதாகட்டும், பல இடங்களை கூட்டம் போடுறாங்க, காசு நிறைய செலவு பண்ணுவாங்க. காசு ஒரு பிரச்சனை இல்லை, பட் காசு நிறைய செலவு பண்ணுவாங்க. அதே நேரத்துல அவர்கள் வந்து ஆட்களை திரட்டுறது, கூட்டம் போடுறது, போராட்டம் பண்றது, எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக அரசியல் தெரிந்த ஒரே ஒரு பெண்மணி வந்து அஜிதா மட்டும்தான். இப்படி அவங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ புஷி ஆனந்துக்கு நான் சொன்னேன், ஆரம்பத்துல இருந்தே வந்து பில்லா ஜெகன் மேல விருப்பம் இல்லாத காரணத்தினால அஜிதா எனக்கு அப்பவே தெரியும் பொறுப்பெல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஒரு நாள் நான் கரெக்டா நாளே சொல்றேன், நீங்க வந்து வட சென்னையில வந்து பிளான்டோட எக்ஸ்பான்ஷன் ஒன்று போச்சு. அதுக்கு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு என்ன அனுப்பிச்சிருந்தாங்க. அன்னைக்கு அனுப்பிச்சிருக்கும் போது புஷி ஆனந்த் போயிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப எனக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த அம்மா பத்தி பேசாதீங்க, அந்த அம்மா கட்சியோட தூக்கிட்டோங்கிறார். இது நடந்தது நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் மேடம். 1 வருஷம் முன்னாடி நடந்தது நான் சொல்றேன். கட்சியோட எந்த அம்மாவை சொல்றீங்க? அந்த அஜிதா அம்மா பத்தி எல்லாம் பேசாதீங்க, மத்தவங்களை பத்தி எல்லாம் பேசுங்க, அஜிதா பத்தி பேசாத, கட்சியோட தூக்கிட்டோம். நான் அதனாலதான் பல தடவை நான் பல இதுல சொல்லிருக்கேன், மறுபடியும் போய் போராடுறது வேஸ்ட். ஏன்னா புஷி ஆனந்த் வந்து கங்கணம் கட்டி ஒருவரை நீக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் தடுக்கவே முடியாது. யார் நினைச்சாலும் நடக்காது. அவர் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாரு. நான் அவங்கள்ட்ட கூட சொல்லியிருக்கேன், இதுல அவங்க வந்து உங்களை கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு 2 தடவை பேசியிருக்கேன். நான் வந்து ஒரு வாட்டி மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டை அவங்களை பார்த்தேன். இது இன்னொன்னு, நீங்க விக்கிரவாண்டி மாநாடு போன்ற சமயங்கள்ல இந்த எல்லா மாவட்ட செயலாளர்களும் புஷி ஆனந்த் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 5 லட்சம் 10 லட்சம் அவர் போடுறாரு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர். ஏன்னா மாவட்ட செயலர் கிடையாது, மாவட்ட பொறுப்பாளர். நீ மாவட்ட செயலர் ஆகணும்னா எனக்கு நீ கலெக்ஷன் பண்ணி, நீ கையில வந்து காசு கொடுக்கணும், கீழே வந்து கலெக்ஷன் பண்ணி கொடு. இதுல கலெக்ஷன் பண்ணி கொடுக்காத ஒரு ஆளாகவும் அஜிதா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே பில்லா ஜெகன் தங்கச்சிங்கனால அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிருக்கலாம். நேரடியா புஷி ஆனந்த் கேட்க சொல்லுங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணா, சில புரோக்கர்ஸ் வச்சிருப்பாரு, இந்த புரோக்கர்ஸ் போய் வாங்கிட்டோன்னு சொல்லி சொல்லுவார். அதெல்லாம் சோ அவங்க அரசியலாக செயல்படுறாங்க. புஷி ஆனந்துக்கு பிடிக்காத முறையில் அவங்க வந்து அரசியல் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக இவர்களை எப்பொழுதுமே சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். நீங்க பல தடவை அவங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல பல தடவை புஷி ஆனந்துட்டு அவங்க பணிஞ்சுதான் போவாங்க, போய் பேசுவாங்க. அண்ணா என்ன கட்சியில சேர்த்துக்கணும், என்னென்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. தலைவரை போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா அவென்யூஸும் ட்ரை பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடியே ஒரு நாள் இந்த 5 கொள்கை தலைவர்கள் சிலைக்கு முன்னாடி ஒரு நாள் தர்ணா இருந்தாங்க. அவங்க ரொம்ப வெளியே தெரியல, அவங்க கட்சிக்குள்ளே உட்கார்ந்து தர்ணா இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த சஜீர் ஒரு மாவட்ட செயலர் கூட இறந்து போனார். அவர் மூலியமா சில
புரோக்கர் வேலைகள்லாம் புஷியானந்த் பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க மூலியமா பேச வச்சாரு. அவங்க வந்து ரொம்ப தெளிவா இல்ல, எனக்கு பொறுப்பு வேணும், நான் அதுக்காக வேலை செய்யறேன். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த போன தீபாவளிக்கு அப்புறம் தான் முதல் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த இடத்துல விஜய் அவர்கள் அஜிதாவை பார்க்கின்றார். ஏற்கனவே அஜிதாவை தெரியும், அஜிதா பார்க்கிறாரு. அப்ப வந்து அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்பது, அண்ணா நான் வந்து பிலா ஜெகன் மாதிரி வேலை பார்ப்பேன். அவர் சொல்றாரு, விஜய் அதுக்கு பதில் சொல்றாரு, 100 பிலா ஜெகன் இல்லமா, ஒரு பிலா ஜெகன் மாதிரி வேலை பார்த்தாலே போதுமா, நீ கட்சிக்கு அதுவே போதுமானது, உங்க அண்ணன் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கான்னு தெரியும், அந்த அரசியல் நீ பண்ணுமா. நான் இது ஏன் சொல்றேன்னா, விஜய்க்கு அஜிதா அவர்களை மிக நன்றாக தெரியும். விஜய்க்கு பில்லா ஜெகன் நல்லா தெரியும், உங்க குடும்பத்தை தெரியும், எஸ்ஏசி அவர்களுக்கும் இந்த குடும்பத்தை தெரியும், எல்லோருக்கும் அஜிதாவை தெரியும். ஏன்னா நிறைய பேர் எழுதும்போது கூட யாருப்பா இந்த பொண்ணு யாருன்னு தெரியாத ஒருத்தர். இன்னொன்னு, அவர் திமுக அவங்க அண்ணன் போயிட்டாரு, திமுக அவங்க அண்ணன் போயிட்டாரு, ஆமா அவங்க அண்ணன் திமுக போயிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், சீட்டா தர்மகுமார் எங்க இருந்து வந்தாரு, ஆதவர்ஜுனா எங்க இருந்து வந்தாரு, நேற்று நீங்க ஒரு பெரிய சங்கி கூட்டத்தை இழுத்துட்டு வரீங்க, இந்த கூட்டம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு. இப்ப விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? விஜய்க்கு எல்லாமே தெரியும். இப்போ மறுபடியும் விஜய் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் சொல்லி கேட்டீங்கன்னா, சியா ஆனந்த் என்ன சொன்னாலும் அதுதான் நான் கேட்டுட்டு இருப்பேன் தவிர, கடைசி வரைக்கும் நான் சுய அறிவோடு சிந்திக்க மாட்டேன், எனக்கு சுய அறிவே கிடையாதுங்கிறதா விஜய் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் விழால போய் என்ன பேசுறாரு, அன்பு கருணை அப்படி சொல்ற, அன்பு கருணைனா தாயுள்ளம். எப்ப உன் அன்பு கருணை எங்கப்பா போச்சு, உனக்கு அன்பு கருணை ஏதாவது இருக்கா, நீ உண்மையிலே அன்பு கருணை இருந்தா அந்த காரை நிப்பாட்டி நீ ஒரு செகண்ட் கார் கீழே அட்லீஸ்ட் கிளாஸ் இறக்கி விட்டாம உள்ள வாங்க, ஆனா ஒரு உள்ள வர சொல்லுங்க என்னன்னு கேட்டுருவோம். உனக்கு யாருன்னே தெரியாட்டி பரவாயில்ல, நீ எப்படி இப்பெல்லாம் இருக்கு, ஒரு கட்சி தலைவனாக அவங்க வந்து கடுமையாக வேலை செஞ்ச ஒரு பெண்மணி, அவங்கள கூட நீ மதிக்க மாட்டேன்னா நீ வந்து நீ என்ன மாதிரியான ஒரு தலைவர், உனக்கு என்ன தலைமை பண்பு இருக்கு? சுத்தமா தலைமை பண்பு கண்டிப்பா கிடையாது. விஜய்க்கு எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, இந்த காசு வாங்குறதெல்லாம் தெரியும், நிச்சயமாக விஜய்க்கு வந்து தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. விஜய்க்கு வேணா ஷேர் போகுதா போகலங்கிறத நம்ம அடுத்து யோசிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறதுனால, முன்னாடி ஒரு காலத்துல இல்ல விஜய்க்கு தெரியாத, விஜய்க்கு எல்லாமே தெரியும். புஷியானந்த் எவ்வளவு திருடுறாரு, ஜான் எவ்வளவு திருடுறாரு, ஆதவர்ஜுனா எவ்வளவு கொடுக்குறாரு, எல்லா விஷயங்களும் நிச்சயமாக விஜய்க்கு தெரியும். அதை கண்டும் காணாமல் இருக்கிறார். ஏன்னா எல்லாரும் என்ன கேட்கறாங்க, விஜய் உன் கையில இருந்து காசு கொடுப்பா, ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், நான் கையில இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், நீங்க திருடுனா திருடிக்கங்க, இதான் நம்ம காலங்கிரமாக நடந்துட்டு இருக்கணும். ஏன்னா இது இந்த திருட்டு என்பது இப்பொழுது ஆரம்பிக்கல மேடம். நீங்க வந்து அவர் மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது விஜய் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு 15,000 சார்ஜ் பண்றாரு. எஸ்ஏசி இருக்கும்போது அப்படி கிடையாது. இதை மாத்துறது அவர் தான். ஒரு நாள் ரசிகர் மன்ற ஷோ ஓட்டிட்டு இருந்தது 2 நாள் மாத்துறாரு புஷியானந்த். 2 நாள் கலெக்ஷன் எனக்கு பண்ணி கொடு. இன்னைக்கும் இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா முதல் 4 நாள் 40 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கணுங்கிறத புஷியானந்த் ஒரு முக்கிய குறியாக இருக்கும். இதுல எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம், இதுல என்ன ஒவ்வொரு தேட்டர்ல இருந்து எவ்வளவு காசு வாங்குறான், ஒவ்வொரு மாவட்ட சைடு எவ்வளவு காசு வாங்கலாம், எவ்வளவு பிளாக் டிக்கெட்ல எவ்வளவு விற்கலாம், இது மட்டும்தான் அவருடைய குறியாக இருக்கும். தொடர்ச்சியாக திருட வேண்டும் என்ற நோக்கில் மட்டும் செயல்படுகிறார். விஜய்க்கு எல்லாமே தெரியும், விஜய்க்கு தெரியாதெல்லாம் கிடையாது, விஜய்க்கு எல்லாமே தெரியும். தெரிந்தும் பேசாமல் இருக்கின்றார். ஏன்னா விஜய்க்கான தலைமை பண்புங்கிறது என்னைக்குமே வரவே வராது. அந்த ஒரு அடிப்படை பிரச்சனை காரணத்தினால விஜய் அப்படித்தான் இருப்பார். இதுல தொடர்ந்து திமுகவை விமர்சனம் பண்றது, எல்லாத்துக்குமே தாவேகாக்குள்ள நடக்கிறது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொல்றது. இப்போ அஜிதா ஆக்னல் விஷயத்துல கூட அவர் சகோதரர் திமுகல இருக்கிறாருன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. 2 நாள் முன்னால 2 நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபாச வீடியோ வெளியாச்சு. அதையும் வந்து திமுக காரங்க தான் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரப்புனாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திருநங்கைகள் வந்து எங்க காரை எந்த அளவுக்கு தாவேகாவினர் சேதம் பண்ணிருக்கிறாங்க பாருங்க, 2 நாள் முன்னால ஒரு வீடியோ போட்டு ரொம்ப அவங்க வந்து வருத்தப்பட்டாங்க. அதற்கும் வந்து திமுக காரங்க தான் தூண்டி விட்டு இதை பண்றாங்க. எல்லாத்துக்குமே வந்து திமுகவை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பு அரசியல் தான். ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுகவை சொல்றவங்க, நாங்க தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறவங்க, இவ்வளவு விஷயம் நடக்குது. இதற்கிடையில் தான் நீங்க பாத்தீங்கன்னா நேத்து சரத்குமார் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. மீடியா தேவையில்லாம விஜய வந்து நீங்க ரொம்ப ஹைப் பண்றீங்க, நிறைய பஞ்ச் டயலாக் பேசுறாரு, ஆனா அவர்கிட்ட அதை செயல்படுத்துறதுக்கான பிளான்ஸ் பாலிசிஸ் இருக்கா அப்படிங்கறத ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? திமுக இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்குன்னு சொல்றாரு, ஆனா அந்த கடனை நான் ஆட்சிக்கு வந்து அதை அடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத பத்தி ஏதாவது ஒண்ணு பேசி இருக்கிறாரா? நியாயமான ஒரு விமர்சனமா எனக்கு தோணுச்சு. மேடையில வெறுப்பு அரசியல் பேசக்கூடிய விஜய், நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதுல எந்த ஒரு கிளாரிட்டியோ எந்த ஒரு தெளிவையோ கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்? அவருக்கு அதான் நீங்க ஒண்ணு, விஜயோடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஸ்கிரிப்ட் தான் மேடம். நீங்க அதான் சொல்றேன். இப்ப நீ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு விஜய் தன்னுடைய மனதிலிருந்து இப்ப வந்து அன்பு கருணை அப்படின்னு பேசியிருந்தாருன்னா விஜய்க்கு ஸ்ட்ரைக் ஆகுமோ, அஜிதா நம்ம காரை மறிக்கிறாங்க, அஜிதாக்கு என்னப்பா பிரச்சனை, ஒரு பெண்மணி நம்ம பெண்கள் பாதுகாப்பு குறித்து மேடையில வாய்க்கிலேயே பேசுறோம், அப்ப நிப்பாட்டுங்க, நான் ஒண்ணு இங்க இறங்கி கேட்கிறேன், இங்க இறங்கி கேட்காட்டி ஆபீஸ்க்குள்ள வாமா. விஜயோட ஒட்டுமொத்த வாழ்க்கை ஸ்கிரிப்ட். அன்னைக்கு ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு? இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க திருச்சியில முதலாக அந்த பரம்பரை கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. திருச்சியில விஜய் என்ன பேசினாருங்கிறது 4 பாயிண்ட், ரொம்ப இல்ல போல 4 பாயிண்ட் விஜய் கண்ணை முடித்து சொல்லுங்க. அவரால் சொல்ல முடியாது. அப்ப ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துட்டு வாங்கப்பா, அந்த ப்ரௌன் கலர் பேண்ட்ல கீழே வச்சிருந்தேன், அதை போய் அந்த ஜிப்ல தடுத்து எடுத்துட்டு வாங்க சொல்லுவார். நாமக்கல் என்ன பேச, அது அந்த பேண்ட்ல இருக்குப்பா, அந்த பேண்ட் எடுத்துட்டு வா, இப்படித்தான் விஜய் சொல்லுவாரே தவிர விஜய்க்கு என்ன பேசுகின்றோம், அரசியல்லாம் என்ன, நீங்க அவர் கொஞ்சம் கூட கூச்சப்படாம மக்களுக்கான நிப்பேங்கிற மேடையா
எந்த மக்களுக்காக நீ நின்னீங்க? கரூர்ல தலைதறிச்சு ஓடி வந்தீங்க. திருப்பரங்குன்றத்துல எல்லோரும் பேசிட்டாங்க. நம்ம பேசாத ஆட்களே கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன இயக்கங்கள் கூட கருத்து தெரிவிப்பாங்க. ரொம்ப லெட்டர் பேட் கட்சின்னு சில பேர் நம்ம விமர்சனம் பண்ணாங்க, ஆனா கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. திருப்பரங்குன்றத்துல இந்த ஸ்டாண்ட் இதுதான்ப்பா, இது மக்களுக்கு எதிராக இந்த சங்கி கூட்டம் இது வேலை பண்ணிட்டு இருக்கு, இதை நம்ம முறியடிக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. இல்ல ரொம்ப சங்கி கூட்டமா இருந்தா அந்த பக்கம் பேசும். எதுவுமே பேசாம கடந்து போறதுங்கிறது என்ன விதமான அரசியல்? நீங்க மேடம் போய் என்ன பேசுறீங்க? மதுரையில போயிட்டு மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், நீங்க பஞ்ச் டயலாக் பேசுறீங்கல்ல, அந்த திருப்பரங்குன்றம் விஜய் தான் என்ன பண்றாருன்னா கேள்வி எழுப்புறாங்க எல்லாரும். மக்களுக்காக சுத்தமா நிக்கிறதே கிடையாது. இருக்கிற அன்னைக்கு கொடுக்கிற ஸ்கிரிப்ட் பேப்பரா என்ன இருக்கு? அது இவருக்கு முழுக்க முழுக்க ஒரு திமுக போபியா இருக்கு. இவருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கட்சிக்குமே திமுக போபியா இருக்கு. அது தொடர்ச்சியா இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எது உங்க வீட்டுல என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம், உங்க வீட்டுல பைப்ல தண்ணி வரலையா திமுக தான் காரணம், உங்க உப்பு போட்டு சமைக்கலையா அதுக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். பயங்கரமான டிஎம்கே போபியால நீங்க அலைகிறாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது முழுக்க என்ன, நீங்க கரூர்ல பாருங்களேன், அந்த மதியழகனோட மனைவி என்ன பேசினாங்க, அந்த கரூர் மாநில மதியழகன் மனைவி குண்டு போட்டாங்க, இது எடுத்து அடிச்சாங்க, கத்தி எடுத்து குத்துனாங்க. இதெல்லாம் எங்க நடந்துச்சு? மதியழகன் பக்கத்து இருக்காரனே யோசிப்போம், ஏன் இந்த மாதிரி இப்படி மோசமாயிடுச்சு, ஏன் இப்படி எல்லாம் சொல்லி யோசிப்பாங்களா? மதியழகன் ஏன் நீங்க ஒய்ஃப் இப்படி ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க கிட்டத்தட்ட பாஜக எந்த மாதிரியான வெறுப்பரசியலை கையில எடுத்தாங்களோ அதே மாதிரியான வெறுப்பரசியல் மூலியமே சாதிச்சல நினைக்கிறேன். இன்னொன்னு, இது இப்ப துவங்குறது மேடம். நீங்க நெடுகாலமாகவே நீங்க சினிமாவில் தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. விஜயோட வளர்ச்சி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜித்தை வீழ்த்துவதன் மூலியமாக நாம் வளர முடியும். யாராவது ஒருத்தர் நமக்கு எதிரியா வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம வேலை வரலாம். இப்ப சிவகார்த்திகேயன் பராசக்தி ரிலீஸ் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் அதான் சொல்றேன். அவங்க வாழ்கின்ற உலகத்துல எது நடந்தாலும் தங்களுக்கு எதிராகத்தான் நடக்குது. இப்ப முதலமைச்சர் வெள்ளும் பெண்கள் தமிழ்நாடுன்னு ஒண்ணு நடத்துறாருன்னா அது எங்களுக்கு ஏத்த மாதிரி நடத்துறாரு. இளையராஜாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க, ரஜினிகாந்த் கமல்ஹாசனும் வர்றாங்க, அதுவும் எங்களுக்கு எதிராக பண்றாங்க. சூர்யா அகரம் அறக்கட்டளைக்காக அவர் 15 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக விழா எடுக்கிறார், அதுவும் எங்களுக்கு எதிராக தான் பண்றாங்க. ஒட்டுமொத்த உலகமே எங்களுக்கு எதிராக தான் நிக்குது, நாங்க பாருங்க தனியா நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ்க்குள்ள அன்பார்ச்சுனேட் இளைஞர்களை சிக்க வைக்கிறாங்க. நீங்க இன்டர்நெட்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே அவனும் சுயறிவற்று அவன் யோசிக்கவே மாட்டேங்கிறான். சூர்யா பண்ணா என்ன, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம், சூர்யா ஒண்ணு பண்றாரு. இளையராஜாக்கு அவர் பெருமைப்படுத்த அவசியம் இருக்குன்னு சொல்ல போனா விஜய் அந்த விழாவில் கிளம்பிருக்கணும். விஜய் இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவர் பல ஊர்களுக்கு போய் சிம்பனி போட்டதுக்கு இன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்காத ஒரே நடிகராக விஜய் இருந்துட்டு இருக்காருங்கிறத அவன் அதெல்லாம் யோசிக்கணும். தன்னோட சினிமால யாரால் நாம் ஏறி வந்தோமோ, யாரெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருந்தார்களோ அவங்களுக்கு கூட நம்ம ஒரு வாழ்த்து சொல்றதையோ இல்ல அவங்கள போய் கௌரவிக்கிற வேலைகளை கூட நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அப்படிங்கிறது விஜய் எவ்வளவு அந்நியப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத காமி. சோ முழுக்க இது திமுக போபியால இந்த கட்சி தெரியுது. இது இன்னொன்னு, இந்த மீடியா இப்படிதான் பண்ணுவாங்க. நான் பார்த்துட்டு மீடியா நான் பல பேர் பேசுறேன், ஏன்பா பண்றீங்க சார்? எங்களுக்கு ஜூன் மாசம் ஒரு வியாபாரம், இந்த வியாபாரம் முன்னாடி பார்த்து கிளாசிக் பாத்தீங்கன்னா தினகரன் விஷயத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு காலத்துல தினகரன் எங்க போனாலும் மைக் எடுத்து விடும் பேசுவாங்க. தினகரன் மாதிரி ஒரு தெளிவான அரசியல் யாராவது இந்த உலகத்துல இருக்கிறாங்களாங்கிற அளவுக்கு பேசினாங்க. அதே தினகரனை நீங்க ஆர்கே நகர் மோதனாலே தூக்கி பிடிச்சாங்க. அவர் கீழே விழுகும்போது தூக்கி அப்படியே மேல ஒரு 14வது மாடி தூக்கி போய் கீழே போட்டு உடைச்சது மீடியா. அதே விஷயம் விஜய்க்கும் நடக்கும். இன்னைக்கு விஜய் மீடியா மதிக்காம இருக்கலாம், ஒரு நாள் விஜய் தேடுவார், ஐயோ யாராவது வாங்கப்பா என் பிரஸ் மீட் வாங்கப்பான்னு விஜய் தேடுவார். அந்த காட்சிகளால் அரங்கேறத்தான் செய்யும். இன்னைக்கு விஜய ஒரு வியாபாரமா பாக்குறாங்க. விஜய் ஒண்ணு பேசிட்டாருன்னா அவர் 4 சேனல்ல, நம்மளோட 4 யூடியூப் சேனல், தன்னோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எவ்வளவு பிரபலமாக்கலாங்கிற வேலைகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் காணாம போயிருப்பாரு. ஒட்டுமொத்தமாக மீடியாவும் சரி நம்ம வேறபடி பழைய பழம பார்க்கலாம்னு அவங்களும் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி சொல்றீங்க, பட் ஆனா பொது மேடைகள்லயும் சரி இல்ல விவாத நிகழ்ச்சிகள்லயும் வரக்கூடியவங்க பாருங்க எல்லாரும் விஜய வருந்தி கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு, தமிழிசை பேசியிருக்கிறாங்க, இபிஎஸ் பேசியிருக்கிறாரு. திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்க கூட்டணியில சேரணும், அப்பதான் நம்ம பலமான கூட்டணியா திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு பேசுறாங்க. நேத்து பியூஷ் கோயல் வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா விஜய் இஸ் a ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சிறுபான்மையினர் வாக்கு பிரிப்பாரு, அதனால பாஜக அதிமுக தரப்பு அவரை கடுமையாக விமர்சிக்க கூடாது அப்படின்னு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியதாக இன்னைக்கு பத்திரிகைகள்ல ஒரு செய்தி வருது. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் நான் கூட்டணி ஆட்சி அமைப்பேன், ஆட்சியில பங்கு தருவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் யாருமே தாவேகாவை சீன்றதாவே தெரியலையே. கூட்டணிக்கு போறதுக்கான எந்த ஒரு இண்டிகேஷனும் இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் காமிக்கலையே. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல நீங்க அதிமுக பாஜக யாரெல்லாம் விஜயை வருந்தி அழைக்கிறார்களோ அவங்களோட கூட்டணி மிக 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 பலவீனமான கூட்டணியாக இருக்கிறது. நீங்க அதிமுக தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா விஜயோடைய ஒரு துண்டை தன்னுடைய கட்சிக்காரன் சுத்துறதை பார்த்துட்டு ஒரு குதூகலமாக ஆன ஒரு அதிமுக தலைவரை நான் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது.
இன்னொன்னு நேத்து கூட இப்போ நீங்க சன் தொலைக்காட்சி விவாதத்துல நினைக்கிறேன் சசிரேகா வந்து நாங்க உங்களை காப்பாத்தாரி கரூர்ல நீங்க உங்க பழப்பு ஆவி போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக ஒரு நாள் வருந்துவார். நீங்க அவங்க செய்தி தொடர்பாளரே வாய முடிட்டு இருக்காங்க, நீங்க அவங்க செய்தி தொடர்பாளர் மாதிரி இறங்கி விஜய் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு வேலைகள் பார்த்தாங்க. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றது, நீங்க விஜயை போய் வெளியே மேடையில விஜய பேசுறது, விஜய் விஜய் விஜய்னு கிட்டத்தட்ட விஜய்க்காகவே எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாருப்பா. இப்படியாவது விஜய் கொண்டு வந்திருப்பா, விஜய் கொண்டு வந்துருப்பா, விஜய் வந்தா போதுப்பான்னு. ஆனா விஜய் உங்களை மதிச்சாரா? இன்னைக்கு அவர் என்ன சொல்லி பேசுறாரு, களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் எங்க கவலைப்படணும்னு சொல்லி உங்களை எல்லாம் வந்து அப்படி தட்டி விட்டு போயிட்டு இருக்காருங்கிறத பார்க்கணும். சோ மிக மிக பலவீனமான இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். இந்த கூட்டணியாகவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள இன்னைக்கு இருக்கின்ற கணக்குல பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து பலவீனமான கூட்டணியாக இருக்கின்றது. இதுல ஒருவேளை பாமக சேர்றாங்க, ஒருவேளை தேமுதிக யாராவது சேர்ந்தாங்கன்னா கூட இது பலமான கூட்டணியாக, திமுக எதிர்த்து ஒரு பலமான கூட்டணியாக மாறுமா? நிச்சயமாக மாறாது. அது வந்து முன்னாடி நீங்க வந்து 2021 அளவிற்கு கூட ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய கூட்டணியாக மாறுமா? மாறவே மாறாது. இது எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள். அதனால அப்படி விஜயோட பக்கம் வந்தீங்கன்னா விஜய் கூட யார் சேரும்? விஜயோட கட்சிக்குள்ள நீங்க சொல்லிக்கலாம் நான் 150 சீட்டு ஜெயிச்சிருவேன் சார். இன்னைக்கு நேத்து கூட என்ன சொல்றாங்க, சர்வே 32% வந்துருச்சு சார், 41% வந்துருச்சு, 51% வந்துருச்சு. நீங்க விஜய் ஏமாத்தலாம், விஜய் ஏமாத்தலாம், நீங்க வந்து கைத்தட்டி ஆதவர்ஜன சிரிச்சுக்கலாம், ஜான ஆரோக்கியசாமி அப்படி விஜய் ஏமாத்தனை பாத்தியான்னு 2 பேர் மாறி மாறி சிரிச்சுக்கலாமே தவிர கள நிலவரம் என்னங்கிறது மற்ற கட்சிகள் யாரெல்லாம் போய் சேர வேண்டும் என்று நினைக்காம அவர்களுக்கு தெரியும். தினகரன் கூட வருவேன் சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து விஜய் பயன்படுத்தி விஜய் காமிச்சு என்ன பண்ணாரு, என்டிஏ சேர்க்க மாட்டேன் அப்ப நேற்று பேச்சுவார்த்தையில தினகரனை மறுபடியும் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. ஓபிஎஸ் அவர்களும் வந்து திமுக போற மாதிரி போனாரு, இங்க போனார், அவர் விஜய் சொல்லி சொன்னார். எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு நீங்க வந்து அங்க போறாங்களே தவிர விஜய நம்பி போனா, ஏன்னா விஜயே ஜெயிக்க மாட்டார். விஜயோட ஒட்டுமொத்த கட்சியில ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டாங்க. மேபி விஜய் டெபாசிட், விஜய் முன்னாடி சொல்றேன் மறுபடியும் சொல்ல, விஜய் நிக்க போறது கிடையாது. செங்கோட்டையன் மட்டும் டெபாசிட் வாங்குவார் அந்த கட்சியில, மற்றபடி யாரும் டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சிக்குள்ள எப்படி இவர்கள் போவார்கள்? நான் சொல்றேன் மறுபடியும், இந்த கூட்டம் என்பது ஓட்டுகளாக மாறும். ஆனா அந்த ஓட்டு என்பது நிச்சயமாக 2 டிஜிட்ல கூட வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்னுடைய கணிப்பு என்பது ஒரு 8% வரைக்கும் ஸ்பாயில் பண்ணுவார். அந்த ஸ்பாயிலர்ஸ்ல கூட நீங்க வந்து சிறுபான்மை வாக்குல ஸ்பாயில் பண்ணுவாரா அப்படிங்கறத 2 கேட்டகரி நான் பாக்குறேன். ஒண்ணு இஸ்லாமியர்கள். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா 2014 தேர்தலை விட்டுட்டு எல்லா தேர்தலையும் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் இஸ்லாமியர்கள் திமுக பக்கம் தான் நின்றிருக்கிறார்கள். அதுல எந்த மாற்றமே வரவே வராது. இன்னும் சொல்லப்போனா அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கெல்லாம் பிறகு இன்னும் தீவிரமாக, இன்னும் சொல்லப்போனா தாவேக்கில் இருக்கிற இளைஞர்கள் கூட எப்படி யோசிக்கிறான், ஏங்க நம்ம தலைவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு, என்னங்க இப்படி மோசமா இருக்காரு, நமக்கா நிப்பான்னு சொல்லி நினைச்சாரு, அவர் வந்து அது பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கும் போது அவங்க கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாவேக்கில் இருக்கின்ற சிறுபான்மையினர், நீங்க இளைஞர்கள் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இஸ்லாமியர்கள் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு வக்பு வாரியான ஆதவர்ஜனா வந்து என்னதான் புரண்டாலும் அது நடக்கவே நடக்காது, மாறவே மாறாது. கிறிஸ்தவர்களை கொஞ்சம் பேர் யோசிக்கலாம், விஜய் வந்து நம்ம ஆளு, விஜய் வந்து ஜோசப் விஜய், அதனால நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு இப்ப கூட்டம் போட்ட மாதிரி அவங்க பேசலாம், அவங்க நடக்கலாம். பட் அவர்கள் கூட தேர்தலை ஒட்டி அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம போக போகத்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த ஓட்டுகளும் எங்க டிசைட் ஆகுதுங்கிற பாக்குறோம். இன்னைக்கு வந்து பாதிரியார்களுக்குள்ளேயே ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வரதை பார்க்கின்றோம். விஜயோட கூட்டத்துக்குள்ளேயே போய் நவாப் என்ன பேசுறாருங்கிறத பார்க்கணும், அவரே சொல்றாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் வாக்கு வந்துடும் வராது. அப்போ எந்த ஓட்டை விஜய் ஸ்பாயில் பண்ண போறான்னு பியூஷ் கோயல் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு புரியல. அவருக்கு இன்னும் கள நிலவரம் தெரியலன்னு நினைக்கிறேன். அவர் எடுத்து பார்க்கணும் இஸ்லாமியர்கள் வாக்கு இது வரைக்கும் அதிமுகவுக்கு போயிருக்கா. நான் வந்து தாவேக்க விட்டுருக்கேன், அதிமுக இது வரைக்கும் போயிருக்கா. 2014 தேர்தல் மட்டும் மோடியா லேடியான்னு கேட்கும் பொழுதுதான் ஜெயலலிதா அவர்கள் 44% போறாங்க. அதெல்லாம் நிச்சயமாக இஸ்லாமியர்கள் வாக்குகள் இருக்கு. அதை தாண்டி எப்பொழுதும் கிடையவே கிடையாது. இன்னொன்னு, இன்னைக்கு நம்ம இந்த எஸ்ஏஆருக்கு பிறகுலாம் நான் பல திமுக காரர்கிட்ட பேசும்பொழுது அவங்க ரொம்ப ஒண்ணு தெளிவா சொல்றாங்க, எங்களோட ஓட்டு வந்துருச்சுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் எங்க ஓட்டெல்லாம் ஃபுல்லா வந்துருச்சு, நாங்க எங்களோட கள செயல்பாடு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். இதுல உண்மையிலேயே வேலை செய்யாத விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எஸ்ஆர் நடந்துச்சு கூட விஜய்க்கு தெரியல. இவ்வளவு வாக்கள் ஏன்பா நீக்கப்பட்டுச்சு, இதுல என்னடா நம்ம வாக்கள் போயிருக்கா போலன்னு போய் பாருங்கப்பா, பாக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா இல்ல, அந்த கட்டமைப்பு உங்கள்ட்ட இருக்கா இல்ல, ஏதாவது ஒரு மாவட்ட செயலராவது நான் வாங்கம்மா அவங்க யாரெல்லாம் ஓட்டெல்லாம் போயிருக்கு நான் வீடு வீடா வர்றேன் யாராவது சொல்லிருக்காங்களா? இப்பொழுதும் முதல்வர் தான் மேடையில் உட்கார்ந்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க உங்க வாக்கெல்லாம் திரும்ப வரும், அதற்கு உண்டான வேலைகள் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்கின்றார். அதனால ஒரு அபரிதமான வெற்றியை நோக்கி திமுக வெல்லக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது தவிர விஜய் ஒரு ஸ்பாயிலரா இருக்க அதிமுக இன்னும் மேலும் வீழ்ச்சி அடைப்பா நான் பார்க்கின்றேன். சொல்ல போனா அதிமுக ஒரு கிட்டத்தட்ட எதிர்கட்சி இல்லாத அந்தஸ்திற்கு தான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர திமுக ஒரு இமாலய வெற்றி பெறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆமா விஜய் ஒரு ஸ்பாயிலர் தான். விஜய் ஸ்பாயில் பண்ற வாக்கள் என்பது அதிமுகவை மேலும் மேலும் பலவழ செய்யும். இன்னொன்னு அதை தான் பாஜகவும் விரும்பலாம் நான் நினைக்கிறேன். பாஜக இன்னைக்கு பாக்குறோம் எந்தெந்த கூட்டம் உள்ள போகுது, இந்த கூட்டத்துடைய ஒரு காலத்துல யாரையுமே சேர்க்க மாட்டோம், இவர் சங்கி, இவர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வாங்க எல்லாத்தையும் சேர்க்கிற எங்களுக்கு வந்து யாருமே இல்ல, ஒரு நெரேட்டிவ்காக நாங்க வந்து கட்சியில ஆள சேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு மோசமான இடத்திற்கு தாவேக்க நகர்ந்து விட்டது. அதனால விஜய் நிச்சயமாக
வெல்லப்போவதே கிடையாது. நீங்க வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, விஜய் சொல்றாரு, திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை விஜய், திருச்சி விஜய் அப்படின்னு 234 இடத்துலயும் கேண்டிடேட் விஜய் தான்னு சொல்றாரு. ஆனா நீங்க சொல்றீங்க, அவர் போட்டியிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில அத நம்ம 2 காரணம். 1, இந்த கட்சியில எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய ஒரே ஒரு நபர் விஜய் மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். புஷி ஆனந்த் போனாலும், ஆதவர்ஜுனா போனாலும் அந்த கூட்டம் வராது. மறுபடியும் விஜய் என்ற நடிகரை பார்க்க அந்த கூட்டம் வரும். அதில் ஓட்டுகளாகவும் மாறும். அப்படிதான் நான் பார்க்கின்றேன். அப்ப 234லயும் போற ஒருத்தர ஒரு தொகுதியில முடங்குனா என்ன ஆகும் அப்படிங்கறது அவங்களுக்குள்ள கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்னு, விஜய் ஒரு தொகுதியில உதாரணத்துக்கு விருகம்பாக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னா, திமுக எவ்வளவு கடுமையாக வேலை செய்வாங்க, அதிமுக எவ்வளவு கடுமையாக வேலை செய்வாங்க, விஜய் வீழ்த்துவதற்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப ஒரு தொகுதியில முடங்கிடுவார். நம்பர் 1 ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் நிச்சயமாக அடுத்து 70வது படத்தில் நடிக்க போகின்றார். இது கடைசி படம், இந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஊரை மாத்திரக்கான வேலைகளை தவிர விஜய் நடிக்க போகின்றார். தோற்று போன ஒரு அரசியல்வாதியாக விஜய் மறுபடியும் சினிமாவுக்குள்ள போறதுங்கிறது அவருடைய அந்த கேரியரின் உச்சத்துக்கும் ஒரு அடிவாங்கன்னு அவர் பார்க்கிறார். அது தேவையில்லாத வேலை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் நிற்கல, ஆனா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்க கட்சி எப்படி 150 சீட்டு ஜெயிச்சிரும், 150 சீட்டு ஜெயிச்ச பிறகு என் கட்சியில வந்து சார் நான் விட்டு கொடுக்குறேன் போட்டி போட்டு வருவாங்க, அண்ணன் நீங்க தானே முதலமைச்சர் ஆகணும், உங்களை எம்எல்ஏவா நீங்க ஆகலாம் 6 மாசத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு நெரேட்டிவ்ல போவாங்க. நீங்க அதனாலதான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ஒரு கேம்பெயினை முன்னாடி எடுத்துட்டாங்க. ஏன்னா திடீர்னு நீங்க வந்து முதல்வர் வேட்பாளர் யார் விஜய் நிக்கா புஷியான முதல்வர் வேட்பாளர் நீங்க கேட்பீங்க. அப்ப யார் போக கட்சியில முதல் வேட்பாளர் புஷியான தான் கேட்பீங்க. அப்ப அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக மக்கள் ஒரு முதல் வேட்பாளர் அப்படிங்கிற கேம்பெயின் முதலே ஸ்டார்ட் பண்ணது. இந்த 2 காரணங்களுக்காக விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் அவர் போட்டியிட போவதில்லை. அவர் எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்வது மட்டும்தான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. அதனாலதான் எந்த தொகுதி செலக்ட் பண்ணல. இப்ப நேரத்துக்கு விஜய் தொகுதி செலக்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, எந்த தொகுதியும் அவங்க செலக்ட் பண்ணல. விஜய் நிற்க போதே கிடையாது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.